ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சு சுட சுட ஒரு காஃபி போட்டு முடிச்சுட்டோம். இன்னைக்கு மண்டே. அதுக்கப்புறமா நம்ம பேர்ட்ஸோட கேஜ் கிளீன் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா வெளியிலேருந்து ஒருத்தன் நம்ம பேர்ட்ஸை டார்கெட் பண்ணிட்டு இருந்தான். யாருன்னு பார்த்தா நம்ம பக்கத்து பில்டிங்கில் வளர்க்குற அவங்களோட பூனை வந்திருந்தது. கொஞ்ச நேரம் அவனை தடவி விளையாடிட்டு அப்புறம் நம்ம பேர்ட்ஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு கிளம்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இன்றைக்கி வீட்டில் ரசம் செஞ்சுருந்தாங்க. ரசம் கூட வந்து நான் பாயில் பண்ணி வச்சது எக் போட்டு சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ஆக்சுவலி நான் ஜிம் மாறுறேன். ஸோ அதனால் ஒரு ஜிம்முக்கு என்ன ஃப்ரீ செஷன் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அங்கே போயிட்டு ஜிம்மு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு வரலான்னு நான் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு 3:30 மணிக்கு அந்த மாதிரி கிளம்பிட்டேன். ஆக்சுவலி ஏன்னா இப்போ நான் ஜிம் ஏமாறேன்னா எனக்கு கொஞ்சம் டைம் செட் ஆகல. எங்கள் ஜிம் வந்து ஈவினிங் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும் 12 to 3:30. ஸோ எனக்கு ஆக்சுவலி ஒரு 2 மணிக்கு போயிட்டு 4:30, 5க்கு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கணும். ஏன்னா நான் நைட்டு கிளப்பில் ஒர்க் பண்ணுறதுனால வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி வேணும். அப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக நம்ம ஜிம் போகணுன்ட்டு நம்ம ஒரு ரெட் பனானா சாப்பிட்டு ஜிம்மு பக்கம் கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஜிம்மு வந்து இதுதான். இங்கே தான் ஃப்ரீ செஷன் வர சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இங்கே எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே நல்லா இருந்தது. ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, மெயின் சோர்ஸாக இங்கே எல்லாமே பவர் லிஃப்டிங்க்கான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ எங்களுக்கு செட் ஆகல. அதுக்கப்புறமா நாங்கள் டேரெக்டாக எங்கள் ஜிம்முக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து எங்களுக்கு செஸ்ட் ஒர்க் அவுட் தான். ஃபஸ்ட்டு வந்து பெஞ்ச் ப்ரெஸ்ஸு ஒரு 25 கேஜி போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து டிக்ளைன் புஷ்அப்ஸ் போட்டிருந்தோம். டிக்ளைன் புஷ்அப்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் போட்டிருந்தோம். நான் ஆக்சுவலி எல்லாமே சூப்பர் செட்டாக தான் ட்ரெயின் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். நான் எந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறேன் சூப்பர் செட் எல்லாமே. அப்புறம் இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ்ஸு 25 கேஜி போட்டுட்டு, அதுக்கப்புறமா டம்பல் ஃப்ளைஸ் ஒரு 12.5 போட்டிருந்தேன். பிகாஸ் எனக்கு லைட்டாக ஷோல்டர் இன்ஜுரி இருக்குது. அதனால் பார்த்து மைண்ட் மசில் கனெக்ஷனோட பண்ணணுன்ட்டு 12.5 போட்டேன். அப்புறம் வந்து ஸ்மித் மிஷினில் இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ் போட்டிருந்தேன். இது வந்து ஒரு 25 கேஜி போட்டிருந்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பங்க் செக் பண்ணலான்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் மிரர் முன்னாடி நின்னுட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். செஸ்ட் உண்மையிலே ஆக்சுவலி இன்றைக்கி நல்லா பம்பாக இருந்தது. ஸோ அவனுக்குமே இன்றைக்கி நல்லா பம்பாக இருந்தது. 2 பேரும் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேரெக்டாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி செம்ம டயர்டு. என்னாலே முடியல, போய் எப்போலாம் ரெஸ்ட்டு கிடைக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் போகிற வழியில் சிக்கன் வாங்கணுன்ட்டு சிக்கன் மறந்துட்டோம். சிக்கன் வாங்கிட்டு போனோம். ப்ரெஷ் பீஸ்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வந்து டர்மெரிக் பவுடர் எல்லாமே போட்டு க்ளீன் பண்ணிட்டோம். நீங்கள் எப்போ கடையிலேருந்து சிக்கன் வாங்கிட்டு போனாலும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிடுங்க, டர்மெரிக் பவுடர் போட்டு நான் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுறோம். மேரினேட் பண்ணுற டைமில் தான் ஞாபகம் வந்தது, நான் ஆல்ரெடி எக்ஸை வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். இன்னும் அது அப்படியே இருந்தது. ஸோ எக்ஸை கிளியர் பண்ணிட்டேன். எக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இன்றைக்கி டின்னருக்கு. சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு குக் பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் வீட்டில் இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தள்ளி இங்கே ஒரு ஜிம் இருந்தது. இது வந்து ஒரு 2 ஃப்ளோர் ஜிம்மு. இது வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அதுக்கப்புறமா முடிச்சுட்டு வீட்டு தள்ளி ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஜிம் இருந்தது. இது வந்து 8 ஃப்ளோர்ஸ் இருக்குது. 8 ஃப்ளோர், ஒரு ஃப்ளோர்லையும் ஒன்று இருக்குது. மிஷின்ஸ்க்கு ஒரு ஃப்ளோரு, டம்பலுக்கு ஒரு ஃப்ளோருன்ற மாதிரி இருந்தது. ஆனால் இது நல்லா இருந்தது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன்.